எல்லா புகழும் இறைவனுக்கே. வெல்கம் டு மை சேனல் தோப்புத்துறை தோழி. இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன யூஸ்ஃபுல்லான டிப்ஸு தாங்க உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு டிப்பாக நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் இந்த மாதிரி ஒரு சின்ன பட்டை துண்டை நல்லா இடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூளையும் சேர்த்துக்கோங்க. கூடவே முகத்துக்கு யூஸ் பண்ணுற பவுடரில் ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு டீஸ்பூன் பேக்கிங் சோடாவையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு எடுத்து வச்சுக்கோங்க. கட்டி இல்லாமல் இருக்கணும். நம்ம தூளாக தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் பூச்சி, பல்லி, எறும்பு இதெல்லாம் ரொம்பவா இருக்குங்க. அதுவும் நம்ம ஸ்டவ் கிட்டன உள்ள இந்த ஷெல்ஃப்லாம் ரொம்பவா எறும்பு தொந்தரவும் இருக்கும். இந்த மாதிரி அதை தூவி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக வராதுங்க. அதே மாதிரி நம்ம தண்ணி ஓடுறதுக்காக ஒரு ஓட்டை ஒன்று வச்சுருப்போம், அதாவது சாலம் நாங்கள் சொல்லுவோம். அதில் இந்த மாதிரி எறும்பு நல்லா மண்ணை அரித்து தள்ளி விட்டு வச்சுருக்கோம். அதில் இந்த மாதிரி லைட்டாக தூவி விட்டுட்டு நீங்கள் நைட்டு வச்சிட்டிங்கன்னா திரும்ப காலையில் அதை கூட்டி அள்ளினீங்கன்னா உங்களுக்கு அதில் சுத்தமாக எறும்புங்கிறதே இருக்காதுங்க. நீங்கள் வேறு எதுவும் பூச்சி மருந்து கூட யூஸ் பண்ண தேவையில்லை. இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப்ஸாக நான் உள்பாடை எடுத்திருக்கேன். நீங்கள் சுடிதார் பேண்ட்டு கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பாவாடை யூஸ் பண்ணும்போது நம்ம வாஷிங் மிஷினில் போடும்போது இந்த நாடா உள்ளர போயிருங்க. அந்த மாதிரி போகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு முடிச்சை போட்டு விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு நாட்டை போட்டு விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கலண்டும் வராது, அந்த நாடா உள்ளரவும் போகாதுங்க. இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்ததாக நம்ம ஒரு சில நேரம் வேலையாக இருக்கும்போது மறந்துட்டு அப்படியே போட்டுருவோம். அப்போ அது உள்ளர போயிடும். அந்த மாதிரி இல்லாமல் எப்போதுமே இந்த மாதிரி நாடாவில் 2 பக்கமும் ஒரு ஊக்கை போட்டு விட்டுருங்க. ஊக்கை எப்போதுமே போட்டு விட்டுட்டோன்னா சில விஷயத்து கூட நம்ம ஊக்கை கூட எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா சில நேரம் நம்மளுக்கு ஊக்கு தேவைப்படும். அந்த நேரத்தில் கூட நீங்கள் இது மாதிரி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அவசரத்தில் நாடா இந்த மாதிரி உள்ளர போயிடுச்சுன்னா அந்த ஊக்கு இருக்கும்போது நம்ம அந்த ஊக்கை வச்சே எடுத்துடலாங்க. பாருங்கள், நான் உள்ளர நல்லா இழுத்து விட்டுட்டேன் உங்ககிட்ட காட்டுறதுக்காக. ஃபுல்லாக எல்லாத்தையுமே அந்த நாடா உள்ளர போயிடுச்சு. இப்போ நான் அதை எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஊக்கு உள்ளர தான் இருக்குது. நான் இப்போ அந்த ஊக்குனால் எப்படி அந்த நாடாவை வெளியில் எடுக்கிறேன் பாருங்கள். ரொம்ப சீக்கிரம் எடுத்துடுறாங்க, கஷ்டப்பட வேண்டியதில்லை. இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸுங்க. இப்போ அடுத்த டிப்ஸை பார்க்கலாம். இப்போ நான் அதுக்காக இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பவுல் எடுத்திருக்கேன். அதில் இந்த மாதிரி ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு, உங்களுக்கு எவ்வளவு பீஸாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துக்கங்க. இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடாவை சேர்த்துக்கங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பேஸ்ட்டையும் இந்த அளவுக்கு சேர்த்துக்கங்க. அது கூட ஒரு அரை டம்ளர் தண்ணி போல் சேர்த்துக்கங்க. இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க. பேஸ்ட்டு கொஞ்சம் கரையாது, அதை நல்லா கரைச்சி விட்டு கொஞ்சம் நுர வர அளவுக்கு இருக்கும். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவரை அதை மேலே வச்சு விட்டுட்டு சுற்றி இந்த மாதிரி ரப்பர் பேண்டையும் போட்டு விட்டுருங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜில் எப்போதும் நம்ம சில பொருள்லாம் வச்சுருக்கும் போது ஒரு மாதிரியான ஒரு பேட் ஸ்மெல் இருக்குங்க. அதை போக்குறதுக்காக தாங்க. இந்த மாதிரி ஃபோர்க்கை வச்சு நல்லா ஒரு ஓட்டையை போட்டு விட்டுருங்க. ஏன்னா அதோட வாசனை ஃப்ரிட்ஜில் இருந்துக்கிட்டே இருக்கும். இதை நீங்கள் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம்.
இதை வச்சு கூட நான் இன்னொரு டிப்ஸும் சொல்கிறேன், அதையும் நீங்கள் வேஸ்ட்டு பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் காலையில் வச்சுட்டு ஈவினிங் உங்கள்கிட்ட இதை என்ன பண்ணலாங்கிறதுக்காக நான் எடுத்து காட்டுறேன். இதில் கொஞ்சம் கூட ஸ்மெல்லுங்கிறதே இருக்காதுங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நான் ஈவினிங் அதை எடுத்துட்டேன். இதை நீங்கள் வேஸ்ட்டாக தூக்கி கீழே ஊற்றாமல் இதை வச்சு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு வடிகட்டியை வச்சு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக இதை வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதை அந்த பாட்டிலில் ஊற்றி விட்டுடலாம். இந்த பாட்டில் மூடியில் நான் ஓட்டை போட்டு வச்சுருக்கேன். அதே மாதிரியே நீங்களும் போட்டுட்டு இதை அப்படியே மூடி விட்டுக்கோங்க. இது ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான டிப்ஸுங்க. இப்போ நான் அடுப்பில் அதை சேர்த்துக்க போகிறேன். நான் இதில் சோப்போ வேறு எந்த லிக்யூடும் நான் கலந்துக்கலைங்க. ஸ்டவ் கொஞ்சம் க்ளீன் இல்லாமல் எண்ணெய் பிசு பிசுப்பாக இருக்குது, அதனால் நான் இதை லைட்டாக சேர்த்து விட்டுக்கிறேன். கொஞ்சம் கரையாகவும் இருக்குது பாருங்கள், அது சுத்தமாக இதில் க்ளீன் ஆகிடும். நீங்கள் இதை ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் தேய்க்கணும்னு தேவையில்லை. அந்த வெங்காய சாறு, பேக்கிங் சோடா இதெல்லாம் சேர்த்துருக்கும் போது அப்படியே நல்லா பளிச்சுன்னு ஆகிடுங்க. இதுக்கு காசு கொடுத்து வெளியில் வாங்கணுன்னுலாம் தேவையில்லை. நம்ம இருக்கிற டிப்ஸுக்கு யூஸ் பண்ணதை அடுத்த டிப்ஸுக்கும் யூஸ் பண்ணிக்கிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் அதை ஸ்டோர் பண்ணிவிட்டு கூட நீங்கள் தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் அதில் தேய்ச்சி விட்டுட்டு இப்போ இந்த மாதிரி ஸ்பாஞ்சு வச்சு நான் அதை தொடச்சிக்கிறேன். அந்த எண்ணெய் பிசு பிசுப்பும் போயிடும், அந்த கரையெல்லாம் கூட இருக்காதுங்க. எவ்வளவு க்ளீன் ஆகிடுச்சின்னு பாருங்கள். இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த பாய்ச்சை, பல்லி இதெல்லாம் கூட இந்த ஸ்மெல்லுக்கு வரவே வராதுங்க. பாருங்கள், சூப்பராக க்ளீன் பண்ணிட்டேன். அடுத்தது இந்த டைல்ஸில் உள்ளதையும் அந்த சிங்க்கும் அந்த உப்பு கரை படிஞ்சு போய் கொஞ்சம் இருக்குது. இதை நான் எந்த அளவுக்கு க்ளீன் பண்ணுறேங்கிறத பார்க்கலாம். இந்த ஒரு லிக்யூடை வச்சே நம்ம எல்லா வேலையும் முடிச்சிடலாங்க. இதை நீங்கள் நைட்டில் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா பாத்திரம்லாம் விளக்கிட்டு அதுக்கு பிறகு இந்த மாதிரி ஸ்டவ்வு, சிங்க்கு, அந்த ஷெல்ஃபு இது எல்லாமே க்ளீன் பண்ணிங்கன்னா நைட்டில் பாய்ச்ச தொந்தரவு அதிகமாக இருக்கும். அப்போ இதை நீங்கள் யூஸ் பண்ணி செய்யும்போது சுத்தமாக இந்த வாடைக்கு வரவே வராதுங்க. ஏன்னா பாய்ச்சைக்கு இந்த வெங்காய வாடையெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது, பல்லிக்கும் பிடிக்காது. இப்போ லைட்டாக ஸ்பாஞ்சை வச்சு நான் இந்த மாதிரி தேய்ச்சி விடுறேன். நான் வேறு எதுவுமே யூஸ் பண்ணலைங்க, நான் அதுக்காகவே ஓட விடாமல் உங்கள்கிட்ட காட்டுறேன். இதை லைட்டாக தேய்க்கவுமே உங்களுக்கு அந்த டைல்ஸு அப்படியே பளிச்சுன்னு இருக்கும். அந்த உப்பு கரையெல்லாம் கூட போயிடுது பாருங்கள். நான் சும்மா லைட்டாக சிம்பிளாக அந்த ஸ்பாஞ்சை வச்சு தான் நான் தேய்க்கிறேன், அதுலேயே அது சுத்தமாகிடுது. நம்ம இதுக்காக வேறு எந்த லிக்யூடும் நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. ஃப்ரிட்ஜுக்காக யூஸ் பண்ணுற லிக்யூடில் நம்ம இதையும் சுத்தம் பண்ணிக்கிறோம். இப்போ அந்த டைல்ஸ் ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுட்டு இப்போ அந்த சிங்கை தேய்க்கிறேன் பாருங்கள். நான் சோப்போ லிக்யூடோ எதுவுமே யூஸ் பண்ணலைங்க. உங்களுக்கு தேய்க்கிறத கொஞ்சம் டைரெக்டாக காட்டுறேன், தேய்க்கிறத மட்டும் கொஞ்சம் ஓட விடுறேன். இப்போ பாருங்கள், ரெண்டையுமே நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன். இப்போ ஸ்பாஞ்சை வச்சு அந்த டைல்ஸை தொடச்சி விடுறேன். ஏற்கனவே தொடச்சது மாதிரி தான் இருக்குது பாருங்கள். நான் சும்மா தான் தேய்ச்சி விட்டுருக்கேன். இப்போது லைட்டாக அதை தொடச்சி விடுறேன். எவ்வளவு சூப்பராக பளபளன்னு இருக்குது பாருங்கள். இப்போ அதை தொடச்சி விட்டுட்டேன். அடுத்ததாக சிங்க்கு தேய்ச்சி வச்சுருந்ததை நான் இப்போ உங்ககிட்ட அலசிட்டு காட்டுறேன் பாருங்கள். ஃபுல்லாக தேய்ச்சி விட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். நீங்கள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அந்த லிக்யூடை கூட நீங்கள்
அந்த ஓட்டையில் ஊற்றி வச்சிட்டிங்கன்னா அந்த ஸ்மெல்லுக்கு சுத்தமாக எதுவும் வராது. பாருங்கள், சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சிங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.